அன்பிற்கினிய ஆசிரியர் தொலைமைகளை PGTRB அழகு 5 தனிப்பாடல்கள் தலைப்பில் கவி காலமேக புலவரின் பாடல்களோட 15வது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். 141 150 வரையிலான பாடல்களை பார்க்க இருக்கிறோம். 141வது பாடல் திருமால் விடையான் என பாடியது. புராணத்தில் ஒரு செய்தி சொல்கிறாங்க. திருமால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சிவபெருமானின் வாகனமாகிய ரிஷபமாக மாறி சிவபெருமானை தாங்கியதாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. அந்த செய்தி குறித்த பாடல் தான் 141 மற்றும் 142 இரண்டு பாடல்களும் ஒரே பொருண்மையில தான் அமைஞ்சிருக்கு. பாடல் பாருங்களேன். திருமாலை பற்றி சொல்கிறப்ப சொல்கிறாங்க. பாரளக்கும் திருமாலின் பாதங்கள் எப்படிப்பட்டதாம். பாரளக்கும் தூது செல்லும் பையரவின் மேனடிக்கும் சீரகடி சாபத்தை தீர்க்குமே ஊரருகில் சண்ட சகடுதைக்கும் தையலாய் கார்நீல கண்டத்து ஆரூரான் கழல். தையலாய் என்றால் பெண்ணே, பெண்ணே கீழ். கார்நீல கண்டத்தார் கரிய நீலகண்டத்தையுடைய சிவபெருமான் ஊரான் கழல் ஏறி நடத்துகின்ற காளையாகிய திருமாலின் திருவடி. அந்த காளையாக இருப்பது திருமால் தான். அந்த திருமாலின் திருவடி என்ன பண்ணுச்சா? பார் அளந்தது, உலகை அளந்தது. எப்போ? வாமன அவதாரம் எடுத்து மாவலி கொடுத்த நிலத்தை அளந்தபோது உலகத்தை அளக்கும் வல்லமை உடையதாக திகழ்ந்தது அந்த பாதங்கள். தூது செல்லும் பாண்டவர்களுக்காக தூது சென்ற பாதம் அது. பையரவின் மேல் நடிக்கும் காளிங்கனின் என்னும் நாகத்தின் மீது ஏறி தலையின் மீது ஏறி நடனம் செய்யும். சீரகழி சாபத்தை தீர்க்கும் அழகிய அகலிகையின் சாபத்தை தீர்க்க வல்லது அந்த திருப்பாதம். ஊர் அருகில் தான் பிறந்து வளர்ந்த ஊரின் பக்கத்தில் தன்னை கொள்வதற்காக சண்ட சகடுதைக்கும் வண்டி சக்கரத்தின் வடிவாக வந்த அசுரனை கொல்லும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது திருமாலின் திருப்பாதங்கள் அப்படின்னு இந்த பாடலில் பாடுறாங்க. 142வது பாடம் கிட்டத்தட்ட அதே பொருத்தம் தான். திருவேழியப்பருக்கு திருமால் இடவனானான் என பாடியது. இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சான்? திருவேழிமலையில் இருக்கக்கூடிய அந்த ஈசனுக்கு தான் திருமால் ரிஷப வாகனமாக மாறினாராம். பாருங்களேன், இங்கேயும் திருமாலோட பாதத்தை தான் சொல்கிறாங்க. காலார் படியலக்கும் கண்ணிடந்து பூசிக்கும் சேலாங் கமடமா சிங்கமாம் பாலாகும் ஆளியப்பில் ஏது துயில் அமைவர்க்கு தூதாகும் வீழியப்பர் ஏறும் விடை. வீழியப்பர் ஏறும் விடை திருவேழிமலையில் விட்டிருக்கக்கூடிய சிவபெருமான் ஊர்ந்து வரும் காலை வடிவான திருமால் எப்படிப்பட்டவரா? காலார் படியலுக்கும் தன திருவடிகளால் உலகத்தை அளந்து காட்டுபவர். கண்ணிடந்து பூஜிக்கும் கண்ணை தோண்டி கடவுள் திருவடியிலிட்டு வழிபாடு செய்தது. இது ஒரு புராண செய்தி தான் இங்கே பதிவு செய்கிறாங்க. சேலாம் கமடமாம் சிங்கமாம். சேல் என்றால் மச்சம் மீன், கமடமாம் என்றால் கூர்மம், சிங்கம் என்றால் நரசிம்மம். மச்சாவதாரம் கூர்மாவதாரம் நரசிங்க அவதாரம் எடுத்தது. பாலாறு மாலியப்பிலே துயிலும் பார்க்கடலில் நீரிலே நித்திரை கொள்வார். ஐவருக்கு தூதாகும் பஞ்சபாண்டவருக்கு தூதாக செல்லக்கூடிய பாதங்கள் அது அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட இரண்டு பாடலும் ஒரே பொருண்மை தான். 143வது பாடல் விஷ்ணுவே பரமென்று வைணவர் சொன்னதற்கு பாடியது. வைணவர்கள் சொல்கிறாங்க விஷ்ணு தான் தலை சிறந்த கடவுள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த காலகட்டம் எப்படிப்பட்டதுன்னா அந்த சைவ வைணவ பூசல் உச்சத்தில் இருந்த காலகட்டம். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மோதல் இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லைங்களா? அப்படிப்பட்ட சூழலில் விஷ்ணுவை தான் தலை சிறந்தவர் அப்படின்னு சொல்லி பாடுறப்போ அதுக்கு கவி காலமேகம் பதில் சொல்லி பாடுறார். கடம்பவன சொக்கருக்கு கண்ணான்றான் வேறே இடம் பெரிய கண்ணொன்றை ஈந்தான் உடம்பதனீர் செம்பாதி ஆனான் சுமக்க ஒருதானான் அம்பானான் தேவியும் ஆனான். என்ன சொல்கிறாங்க? கடம்பவன சொக்கருக்கு, கடம்பவனமாகிய மதுரையில் கோயில் கொண்டு இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுக்கு கண்ணன் தான் வேறே, திருமால் வேறா? அவர் இல்லைன்னா இவர் இல்லை, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். என்ன காரணம்? எப்படி சொல்கிறீங்க? இடம் பெரிய கண்ணொன்றை ஈந்தான், விசாலமாகிய இடத்தையுடைய ஒரு கண்ணை பிடுங்கி கொடுத்தார் அப்படின்னு ஒரு புராண செய்தி சொல்கிறாங்க. உடம்பதனில் சிவபெருமானுடைய திருமேனியில் செம்பாதி ஆனான், நேர்பாதி ஆனார் திருமால். சுமக்க எருதானான், அவரை தாங்குவதற்கு காலை வாகனமும் ஆனார். அம்பானான், திரிபுரம் எரிப்பதற்காக திருமால் சிவபெருமானின் கையில் அம்பாகவும் மாறினார். அதே மாதிரி தேவியும் ஆனான், சாத்தனாரை பெறுவதற்கு மனைவியுமாக ஆனார் அப்படிங்கிறாங்க. இல்லை பெரும்பாலான புராண செய்திகள் நமக்கு தெரியலை. எப்போ உடம்புல நேர்பாதி ஆனார், கண்ணை எப்போ கொடுத்தாரு, சாத்தனாரை பெறுவதற்காக என் மனைவி ஆனார். நம்ம கடந்த கால புராணத்தில் பார்க்குறப்ப ஐயப்பனை பெறுவதற்காக திருமால் மோகினி அவதாரம் எடுத்து பெண்ணாக வந்தார், சிவபெருமானுக்கு மனைவி ஆனார்னு பார்த்தோம். ஆனால் இந்த செய்தி புதிய செய்தியாக இருக்குது. அடுத்த பாடல் பாருங்கள். 144வது பாடல் திருக்கண்ணபுரத்தில் மழைக்கு ஒதுங்கும்படி விஷ்ணு கோயிலுக்கு போனபோது அக்கோயில் நம்பியார் வரக்கூடாதென தடை செய்த போது அவர்களை வஞ்சித்து பாடியது. இதுதான் அந்த பாடலுக்கான பொருள். அதாவது திருக்கண்ணபுரம் கோயிலில் பெருமாள் கோயில் இல்லையா, அங்கே சைவர்கள் போய் மலைக்காக ஒதுங்குறப்ப அங்கே இருக்கக்கூடியவங்க இங்கே வரக்கூடாது, ஏன்னா இது வைணவத்தலம் அப்படின்னப்போ அதுக்கு பதில் சொல்லி பாடின பாட்டு தான் இது. கண்ணபுரம் ஆளே கடவுளும் நீ அதிகம், நீ கடவுளை காட்டிலும் நீ அதிகமானவன், உன்னிலுமோல் யான் அதிகம் ஒன்று கேள், முன்னமே உடன் உன் பிறப்போ பத்தா
உயர் சிவனுக்கு ஒன்றுமில்லை, என் பிறப்பு என்ன தொலையாதே. இவ்வளோ அழகான பாட்டு பாருங்க. கண்ணபுர மாலை. திருக்கண்ணபுரத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே, கடவுளிலும் நீ அதிகம், கடவுளாகிய சிவபெருமானை காட்டிலும் நீ மிகுதியானவர் தான். நான் ஒத்துக்கிறேன், சிவபெருமானை காட்டிலும் நீ பெரியவன் தான். ஆனால் அடுத்த வரியில் சொல்கிறாரு, உன்னிலுமும் நான் அதிகம், உன்னை காட்டிலும் நான் அதிகம், நான் பெரியவன் அப்படின்னு ஒரு சாதாரண புலவரான கவி காலவேகம் சொல்கிறார். எதை வச்சு சொன்னார்? ஒன்று கேள், நான் அதை காரணம் சொல்கிறேன், அதை கேளு அப்படிங்கிற. முன்னமே உன் பிறப்போ 10, முற்காலத்தில் உனக்கு பிறப்புகள் 10 அவதாரம் எடுத்தவண்ணே, உயர் சிவனுக்கோ ஒன்றுமில்லை. ஆனால் சிவபெருமானுக்கு அப்படிலாம் பிறப்பியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெறும் சிவபெருமானோட பிறப்பு மட்டும்தான். அவனுக்கும் தாய் தந்தை இல்லாதவன், பிறவா யாக்கை பெரியோம் இல்லையா? சிவனுக்கும் எந்த பிறப்பும் இல்லை. ஆனால் அப்படி பார்க்குறப்போ சிவனை காட்டிலும் நீங்கள் பெரியவர் தான், 10 அவதாரம் எடுத்திருக்கீங்களே. ஆனால் உன்னை காட்டிலும் நான் பெரியவன்னு சொன்னார். அதுக்கான விளக்கத்தை சொல்கிறாரு. என் பிறப்பு என்ன தொலையாது, என்னுடைய பிறப்புகள், நான் எத்தனை பிறவி எடுத்திருக்கேன், இந்த மனிதர்கள் எத்தனை பிறவி எடுக்கிறார்கள், எண்ணிட முடியுமா? அப்படி பார்க்குறதுனால என்ன தொலையாது, என்னது பிறப்பை எண்ண முடியாது. அப்படி பார்த்தா நான் உன்னை விட பெரியவன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறேன். 145வது பாடல். அமராபதி குருக்கள் என்பவன் அளித்த சாப்பாட்டை அறிந்து அவனை வேந்து பாடியது. அமராபதி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குருக்கள் ஒரு நல்ல சுவையான சாப்பாடை கொடுத்துருக்கான். அந்த சாப்பாடை சாப்பிட்டு அவனை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடியிருக்கார். அப்படி என்ன கொடுத்தான்? ஆனை குதிரை தருமண்ணை தனை கொன்ற கரி, சேனை மன்னரைக்காய் துண்ணி அவரை பூனையுடன் கூட்டிய அமுதிட்டான் குருக்கள் அமராபதியான் வீட்டிலுண்டு வந்தேன் விருந்து. நான் அமராபதியான் வீட்டில் விருந்து உண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த விருந்தை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். சரி, அவன் என்ன கொடுத்தான்? அமராவதி குருக்கள், இவன் குருக்கள் மரபை சேர்ந்த அமராவதிக்காரர். அவர் வீட்டில் தான் நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டானா? ஆனை என்றால் அத்திக்காய், குதிரை என்றால் மாங்காய். அத்திக்காய் சாப்பிட்ருக்காரு, மாங்காய் சாப்பிட்ருக்காரு. தரும் அன்னதனை கொன்ற கறி அப்படிங்கிறாங்க. அது என்ன? அன்னைதனை கொன்ற கறினா வாழைக்காய். வாழைக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த தார் அறுத்த உடனே அந்த தாய் மரத்தை வெட்டிடுவாங்க. அதனால தான் தாய் அதனை கொன்ற கறின்னு வாழைக்காயை சொல்கிறாங்க. இப்போ அத்திக்காய் சாப்பிட்ருக்காரு, மாங்காய் சாப்பிட்ருக்காரு, வாழைக்காய் சாப்பிட்ருப்பாங்க. சேனை கிழங்கு. மன்னரைக்காய் என்றால் நெல்லிக்காயாம். அவரைக்காய் நமக்கு தெரியும், இப்பயும் அது அவரைன்னு தான் சொல்கிறோம் என்பவற்றால் இது எல்லாத்தையும் கலந்து ஒரு தின்னும் கறிகள் சமைத்து கொடுத்தான். ஒன்னொன்னையும் ஒவ்வொரு வகையில் சமைச்சு கொடுத்துருக்கான். அது எல்லாத்தையும் பெருசாக கொடுக்கல. பூனை என்றால் தேனும் கலந்து இந்த உணவுகள்லாம் செஞ்சு சாப்பாடுறதுக்கு கொடுத்தான். கூட்டி அமுதிட்டான், கலந்து சோறு அளித்தான். அப்படிப்பட்ட அந்த குருக்களின் வீட்டில் உண்டு வந்தேன் விருந்து. அவர் வீட்டில் விருந்துண்டு வந்தேன். அந்த உணவு மிகவும் சுவையாக இருந்ததுன்னு பாரு. அடுத்து 146வது பாடல். திருவாரூர் தியாகராயர் கழுத்தில் இருந்த வைர மாலை அறப்பாடியது. திருவாரூர் தியாகராயர் கழுத்தில் வைர மாலை சொல்லியிருக்காங்களாம். கவி காலமேகம் பாடிய பாட்டில் அந்த வைர மாலையை அருந்து விழுந்துச்சோம். அப்படி என்ன பாட்டாக இருக்கும்? பாடல் பாருங்களேன். அன்னவையில் சூழ்ந்திருக்கும் ஆரூரர் நெஞ்சத்தில் இன்னும் வைரம் இருப்பதா, முன்னும் ஒரு தொண்டன் மகனை கொன்றும் சோழன் மகனை கொன்றும் சண்டன் மகனை கொன்றும் தான். என்ன சொல்கிறாங்க? அன்னம் வயல் சூழ்ந்திருக்கும், அன்னங்கள் உலாவரும் வயல்கள் சூழப்பட்ட திருவாரூரான் நெஞ்சத்தில், திருவாரூரில் வீற்றிருக்கக்கூடிய தியாகராசர் பெருமானின் திருமார்பில் முன்னம் ஒரு தொண்டன் மகனை கொன்றும், முற்காலத்தில் ஒப்பற்ற சிறு தொண்டர் பிள்ளையை கொன்ற பிறகும், சோழன் மகனை கொன்றும் மன்னிதி சோழன் மகனை கொன்ற பிற்பாடும், சண்டன் மகனை கொன்றும் பிள்ளையாகிய இறைவனின் பிள்ளையாகிய சண்டேஸ்வர நாயனார் தந்தையை கொன்ற பிற்பாடும் இன்னும் வைரம் இருப்பதா அப்படின்னு கேட்குறார். இத்தனை பேரை கொண்டுட்டிங்களே, கொன்னதுக்கப்புறமும் உங்கள் நெஞ்சில் வைரம் இருக்கலாமா? அங்கே வைரம்னு குறிப்பிட்டது கோபத்தை. ஆனால் வைரத்துக்கு 2 பொருள் இருக்குல்ல, ஒன்று வைர மாலை, இன்னொன்று வைரமான கோபம். கவி காலமேகம் கேட்குறாரு, கோபத்தை தான் சுட்டி காட்டுறாரு. வைரமாலை இருக்கிறதுல அவருக்கு பிரச்சனை இல்லைல்ல. இத்தனை பேரை கொன்னதுக்கப்புறமும் இந்த சிவபெருமான் மனசில் உள்ளத்தில் வைரம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சிவபெருமானுக்கு அப்படியே மனம் குளிர்ந்து அவர் கழுத்தில் இருந்த அந்த வைர மாலை அற்று விழுந்துருச்சு அப்படின்னு பாடுறாங்க. அங்கே அருந்து விழுந்தது வைர மாலை இல்லை, சிவபெருமான் இருந்த கோபத்தீயும் தணிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம பொருள் எடுத்துக்கணும் இல்லையா? இங்கே சண்டன் மகனை அப்படிங்கிறப்போ மகன் ஐ என்று பிரித்து தான் நம்ம பொருள் எடுத்துக்கணுங்கிறாங்க பாடலில். சண்டன் மகன் என்பதற்கு சண்டனாகிய சண்டேஸ்வர நாயனாரது பிள்ளை என்றும் ஐ என்பதை தந்தைன்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டா தான் அங்கே பொருள் சரியாக இருக்கும். அடுத்த 147வது பாடல். பெண்ணை பற்றிய விவகாரத்தால் மாண்டவர்களை குறித்து பாடியது.
பெண்களால் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறப்ப அந்த புராணத்தெல்லாம் சொல்கிறாங்க. வாலி மடிந்ததுவும் வல்லரக்கர் பட்டதுவும் கோல முடிமன்னர் குறைந்ததுவும் சால மதியுடைய 101 மாண்டதுவும் மையோ சதவிகரத்தால் வந்த தாழ்வு. இது எல்லாம் யாரால் வந்துச்சுருமா? பெண்களால் வந்துச்சான். வாலி மடிந்ததும் வாலியாகிய குரங்கு மன்னன் இறந்ததும் வல்லரக்கர் பட்டதும் இராமாயண போரில் பல அரக்கர்கள் இறந்ததும் கோல முடிமன்னர் குறைந்ததும் பெரிய அழகிய அரசர்கள் இறந்து போய் அவர்களுடைய எண்ணம் குறைவுபட்டதும் சால மதியுடைய 101 மாண்டதும் மிகுந்த அறிவுடைய துரியோதனனும் அவருடைய தம்பிமார்கள் 101 அழிந்ததும் சதவிகாரத்தால், அதாவது பெண் குறித்த விவகாரத்தில் தான், பெண்ணை பற்றி பேசினதுனால பெண் குறித்த செயல்களால் தான் இது எல்லாமே நடந்துச்சு. வந்த தாழ்வு நேர்ந்த இழிவு அப்படின்னு சொல்கிறார். அதாவது பெண்கள் பிரச்சனை வந்ததுனால தான், பெண் அங்கே காரணமாக இருந்ததுனால தான், இப்போ பெண்களை இழிவுபடுத்தினதுனால தான் இது எல்லாமே நடந்துச்சு. அப்போ பெண்களை மதிக்கணும் அப்படின்றத மாதிரி நம்ம பொருளை எடுத்துக்கலாம் இல்லையா? அடுத்தது 148வது பாடல். திருமலை ராயன் பட்டினத்தில் மண்மாரி பெய்ய பாடியது. மண்மழை பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக பாடியிருக்காங்க. அவர் ஏதோ கோவத்தில் பாடியிருக்கலாம் இல்லையா? செய்த திருமலை ராயன் வரையில் ஐயா வரனே அரை நொடியில் வெய்ய தளர் கண்மாரி யான் மதனை கட்டளித்தார் போற்றியோர் மண்மாரியா அழிய வாட்டு. என்ன சொல்கிறாரு? ஐயா அரணே அப்பனே சிவபெருமானே, செய்த திருமலை ராயன் வரையில் அடாத காரியங்களை செய்தவன் இந்த திருமலை ராயன். அவனுடைய ஆட்சி எல்லையில் அரை நொடியில், இப்போ நான் பாடி முடித்த இந்த பாதி வினாடியில் வெய்ய தளர்கண் மாறியால் கொடுமையான நெற்றிக்கண்ணிலிருந்து விடுத்த நெருப்பு மலையால் மதனை காட்டளித்தார் போல மண்மதனை உருவளித்தது போலவே தீயோர் இங்கு வாழக்கூடிய தீய மக்களை மண்மாரியால் அழிய வாட்டு, மண்மலையால் இறந்தொழியும்படி அடக்குவாயாக அப்படின்னு சொல்லி கோபத்தோட உச்சத்தில் இந்த பாடலை கவி காலமேகம் பாடியிருக்கிறார். 149வது பாடல். கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி கோபத்தோடு பாடின பாட்டு தான், அதனால தான் இதுவும் அதுன்றாங்க. பாடல் பாருங்களேன். கோளர் இருக்கும் ஊர் கோல்கரவு கற்ற ஊர் காளைகளாய் நின்ற கதறுமூர் நாளையே விண்மாறி அற்று வெளுத்து முக கருத்து மண்மாறி பெய்க விந்தவான். என்ன சொல்கிறாரு? கோளார் இருக்கும் ஊர், கொலையாளிகள் இருக்கின்ற பட்டணத்தில், குற்றவாளிகள் இருக்கக்கூடிய இந்த நகரத்தில், கோல்கரவு சுற்ற ஊர், புறங்கூறுதலும் வஞ்சகமும் தெரிந்தவர்கள் இருக்கின்ற ஊரிலே, காளைகளாய் நின்ற கதறும் ஊர், பொறுப்பில்லாத இளைஞர்கள் நின்று தம்முள் சண்டையிட்டு கூக்குரல் செய்கின்ற ஊரிலே, நாளைய தினமே விண்மாறியற்று விண்ணிலிருந்து பெய்கின்ற மழை ஒளிந்து இந்த வான் வெளுத்து இந்த வானமானது நீர் இல்லாமல் வெளுத்து போய் மிக கருத்து மிகவும் கோபித்து மண்மாறி பெய்க மண்மழையாக பெய்க அப்படின்னு சொல்லி கோபமாக இந்த பாடலை பாடுறார். அடுத்தது 150வது பாடல். தலைவி ஈர்ச்சரித்ததை கண்டு தலைவன் புனத்தோடு இரங்கல். பாருங்க, கிட்டத்தட்ட இது ஒரு அகப்பாடல் மாதிரி வந்துருச்சு. கம்பதனை கடையிற் கட்டினான் கால் சாய அம்பாதாவித்தான் காலானதே வம்பு செறி பூவைகால் கிள்ளைகால் பூங்குயில்கால் அன்றில்கால் பாவையால் ஆண்டபதி. என்ன சொல்கிறாங்க? வம்பு செறி புதுமை பெருந்திய பூவைகால் நாகனவாய் பறவைகளே, கிள்ளிகால் கிளிகளே, பூங்குயில்கால் அழகிய குயில்களே, அன்றில் பறவைகளே, பாவையான் ஆண்டபதி பதுமை போன்ற பெண் ஆட்சி செய்த ஊரானது, கம்பத்தானை தலைவனுடைய தாபத்தை ராவணனை தலைவனான அந்த 10 தலையுடைய ராவணனை கடையிற் கட்டினான் வாலி கட்டினவனாகிய வாலியானவன் கால் சாய மடியும்படி அம்பை தாவித்தான் காலானதே அம்பை அரிதால் ஆயிற்று. அவன் கால் எப்படி ஆயிடுச்சுன்னா அம்பு செலுத்தப்பட்ட கால்னால் குறையுடையதாக ஆயிற்று அப்படின்ற பொருளை இங்கே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் அகந்தழிந்து பயனற்று அழிகிறேனே, நான் மட்டும் தனியாக தவிக்கிறேனே, அன்னைக்கு வாலி தவிச்ச மாதிரி அப்படின்ற பொருளை தான் இந்த பாடலை பாடுறாங்க. இந்த பாடலோட பொருள் கொஞ்சம் புரிந்து கொள்வதில் எனக்கு சிரமமாக இருந்ததுனால கொஞ்சம் பிழை இருக்கலாம். சரியானவர்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் PGTRB தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.